ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான். நாம் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. பிளைண்டாக இங்கே சொல்கிற விஷயங்களை பை செல் பண்ணுற ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ், இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ், இதை தான் நாம் நேற்றைய மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, அதை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி எப்படி நடந்திருந்தது அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,949 ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஸ்விங்கு கொடுக்குறான். ஸ்விங்கு கொடுத்து எக்ஸாக்டாக அவன் ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஆகிற இடம் நாம் கொடுத்துருந்த அந்த R1. நம்ம நேற்று போட்ட டிராயிங் தான் இது, எதையுமே அழிக்கலை. நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த R1 ரிஜெக்ட் ஆகிறான். ரிஜெக்ட் ஆகிட்டு நாம் சொல்லியிருந்தோம் 24,900க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா தான் டவுன் சைட் ட்ரெண்டு அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 900 ஒரு சப்போர்ட் எடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் திரும்ப நம்மளோட R1 அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஓப்பன் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி மேலே போனவன் அதுக்கடுத்து ஒரு சைட்வேஸ். மார்க்கெட்டில் என்ன தான் ஒரு ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சாலும், ஸ்பாட்டில் மூவ்மெண்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் ப்ரீமியத்தில் பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கல. நாம் 25,000 அதுக்கு மேலே நிற்கும் போது தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். இதுக்கு நடுவில் இருக்கும்போது சைட்வேஸ் அப்படின்றதையும் மார்க் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. நாம் என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அதை தாண்டி மேலேயும் கீழே எங்கேயுமே போகல, அதுக்குள்ளேயே நடந்துட்டான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன், பர்பிள் கலர். இந்த பர்பிள் கலர் லைன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்பாட்டோட கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு ரெக்கார்டட் வீடியோ. அந்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் நாம் இந்த லெவல்ஸ்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதன்படி இந்த 24,911 அதுக்கடுத்து 25,019, இந்த 25,019 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீக்கோட S1. இந்த S1 ஸ்பாட் ரீச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 25,150 புட்டு அப்படின்றவன் 135 அந்த ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும். அவன் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் இந்த S1 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 25,150 புட்டு 135 அந்த ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீக்கோட S2, இந்த பர்பிள் லைன். மார்க்கெட் இந்த ஏரியாவை காலையில் ரீச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, அதே 25,150 புட்டு அப்படின்றவன் 235 விட அதிகமாக இருக்கணும். அவன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் இதுக்கு கீழே நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இதில் ரெண்டுமே நடக்கலை. எக்ஸாக்டாக வீக்கோட S2 S1 இந்த ரேஞ்சுக்குள்ளவே நல்ல ஒரு சைட்வேஸ் பண்ணி மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. இப்போது நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியத்தோட ரேஞ்ச் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது. கூடவே இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ எல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான லெவல்ஸ், இந்த 2 வீக்லி லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். ஓகே, லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,154, 25,072, 24,918, 24,845. இதை தான் நம்ம இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 24,950
24,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அப் சைடுக்கு நேற்று சொல்லியிருந்த அதே ஸ்ட்ரைக்கு தான் 25,000. இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நிற்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நாம் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,900க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டுன்ற பட்சத்தில் நல்ல டவுன் சைடு மூமெண்ட். இதுக்கு ஓப்பனிங் முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நாம் வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருந்தோம், வெள்ளிக்கிழமையோட ஓப்பனிங் எப்படி இருந்தது இதெல்லாம் சொல்லியே ஓப்பன் எங்கே கிடைக்குது அப்படின்றது முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதை எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் என்ன தான் நம்ம வீடியோஸை பார்க்குற ஆளாக இருந்தாலும் கண்டினியூஸாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி எஃபர்ட்டை போட்டு பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நாம் இங்கே ஷோ பண்ணுற லெவல்ஸை தாண்டி நாம் சொல்கிற விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்றது. ஸோ ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். நாம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டோம் அப்படின்னாலுமே ஆவரேஜாக வியூ பண்ணுற டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் தான் வருது. மீதி 6 நிமிஷத்தில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போயிடுறீங்களா என்னன்னு தெரியல. வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுற பட்சத்தில் என்னோடய வியூ என்ன மாதிரி இருக்குது அன்னைய மார்க்கெட்டில் அப்படின்றத உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஓப்பன் எந்த இடத்துல கிடைக்குதோ அங்கேருந்து தான் உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓப்பன்லேருந்து தான் ஹை போகிறதும் இல்லை ஓப்பன்லேருந்து தான் லோ போகிறதும் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஓப்பன் ப்ரைஸ் எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஓப்பனுக்கு கீழே இருக்கானா, ஓப்பனுக்கு மேலே இருக்கானா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றத தெளிவாக எடுத்துக்க முடியும். ஸ்பாட்டை பற்றி மட்டும் கிடையாது, ஸ்பாட்டில் இருக்க ஓப்பன் கிடையாது. ப்ரீமியத்தில் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதும் ரொம்பவும் முக்கியம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட இப்போ கமெண்ட் பண்ணுறது கிடையாது. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.